வணக்கம்ண்ணே. நாங்க யுனிஷா. உங்களுக்காக பார்த்தீங்கன்னாக்கா, அடுத்த ஒரு எஃப்எஃப் எடுத்து வந்திருக்கேன் தான். இது யூனுக்குக்கானது. நம்ம ஃப்ரெண்ட்ல ஒருத்தவங்க கேட்டிருந்தாங்க. ஸோ, அவங்களுக்காக தான். 5 பொசசிவ் பிரதர்ஸ் ப்ளஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா, நம்ம யூனுக்குக்கான லவ் அப்படி தான் கேட்டிருந்தாங்க. அவங்க ரெக்வஸ்ட் பார்த்தீங்கன்னாக்கா, எபிசோட் வைஸ் கொண்டு போங்க அப்படின்னு சொல்லி கேட்டிருந்தாங்க. ஸோ, ஓகே. அவங்களுக்காக ஸ்வீட்டி, உங்களுக்காக தான் இது ஓகேங்களா? அப்புறம் நீங்கள் கேட்குறீங்களா விஷஸ். ஸோ அதில் நான் உங்கள் பேராக மென்ஷன் பண்ணலாமா என்னன்னு எனக்கு தெரியல. ஸோ அதை நான் ஸ்கிப் பண்ணிட்டேன். இப்படியே போகலாம் அப்படின்ட்டு. ஸோ ஓகே வாங்க அப்படியே ஸ்டோரிக்குள்ளே போகலாம் ஓகேங்களா. ஸ்டோரி எப்படி போகும்னாக்கா, நம்ம சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 பிரதர்ஸ் ஓகேங்களா. வாங்க ஸ்டோரியை ஸ்டார்ட் பண்ணலாம். ஸ்டார்டிங்கில் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு குட்டி பையன் தான்டா. அப்படியே சாக்லேட்ஸ்லாம் அங்கிட்டு கொடுத்துட்ருக்காங்க. அது வேறு யாரும் இல்லை, நம்ம சுகா தான் ஓகேங்களா. அப்படியே சாக்லேட்லாம் எடுத்து கொடுத்துட்டு அவங்களோட பர்த்டேக்கு தான் எல்லாருக்கும் கொடுத்துட்டு பார்க்குறாங்க. அவங்கக்கிட்ட இருக்கிறது ஃபைனலி ஒரு சாக்லேட் தான். சாக்லேட் பண்ணிங்கன்னா ரொம்ப பெருசாகவே இருக்குது, டேஸ்டியாக இருக்கும். நம்ம சுகா பார்த்தினாக்கா இது எனக்கு அப்படின்ட்டு அப்படியே சாப்பிட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னொரு பேபி எனக்கு நின்றுட்டு அப்படியே சாக்லேட்டை பார்த்துட்ருக்கேன். அந்த பேபி பார்த்தீங்கன்னாக்கா சுகாவோட ஏஜ் தான் இருக்கும் ஓகேங்களா. அப்படியே நம்ம சுகாவும் அந்த பாப்பா பார்த்துட்டு சரி ஓகே அப்படின்ட்டு அந்த பாப்பா கிட்ட உனக்கு இந்த சாக்லேட் வேணுமா, இந்தா வச்சுக்கோ அப்படின்னு சொல்லி கொடுக்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பர்சன் டக்குன்னு வந்துட்டு அந்த சாக்லேட்டை வாங்கிட்டு நோ, இந்த சாக்லேட் உனக்கு வேண்டாம், நான் உனக்கு வேறு சாக்லேட் தரேன் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு சாக்லேட் ஃபுல்லாக இருக்கக்கூடிய பாக்ஸ் எடுத்து அந்த பேபி கையில் கொடுக்குறாங்க. அந்த பேபி பார்த்தீங்கன்னா சிரிச்சுட்டு அப்படியே கொடுக்கணும்னு ஓடிடுது. அப்போ நம்ம சுகா தான் ஏன் எதுக்கு நான் கொடுத்ததை நீங்கள் வாங்குனீங்க, நான் கொடுக்கக்கூடாதா அப்படிங்கிறாங்க. அப்போ அங்கே பார்த்தீங்கன்னா ஏன் பேபி அது வந்து நீ கொடுக்கலாம் ஓகே, பட் உன்னோட ஸ்பெஷல் உனக்கு எது ஸ்பெஷல் தோணுதோ அந்த எதையுமே நீ மற்றவங்கள்ட்ட கொடுக்காத, நீங்கள் வச்சுக்கோ, இல்லையா எங்ககிட்ட கூட மற்ற யார்ட்டையும் கொடுத்தா எனக்கு பிடிக்காத அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு எதுக்கு அப்படிங்கிறாங்க. அதெல்லாம் அப்படி தான், உனக்கு இப்போ புரியாது, நான் சொல்கிறது மட்டும் கேளு நீ ஓகேவா அப்படிங்கிறாங்க. நம்ம சிவா ஓகே அப்படின்ட்டு அப்படியே போகிறாங்கண்ணா. அப்படியே வந்து அவங்களுக்கு பின்னாடிக்கு 4 பேர் வந்து நின்றுட்டு நீ கரெக்டாக பண்ண நம்பிஞ்சோனா அப்படிங்கிறாங்க. அங்கே நிற்க நம்ம நம்பிஞ்சோனா ஓகேங்களா. அப்படியே திரும்பி பார்த்துட்டு எஸ் ஏங்க அப்படின்ட்டு நம்ம ஜின்னுக்கிட்ட சொல்ல. அப்போ எல்லாருமே பார்த்துட்டு நம்ம யூனியை ரொம்பவுமே பாதுகாப்பாக பார்த்துக்கணும். அவனை பாரு எவ்வளோ க்யூட்டாக இருக்கான், இந்த உலகத்துக்கிட்டேருந்து அவனை நம்ம பத்திரமா பார்த்துக்கணும். யாரையும் அவன் கிட்ட தின்கூடக்கூடாது, எந்த ஒரு கெட்ட சக்தியும் அவன் கிட்ட வரக்கூடாது, யாரும் அவனை ஹர்ட் பண்ணக்கூடாது, அந்தளவுக்கு நம்ம பத்திரமா பார்த்துக்கணும் அப்படிங்கிறாங்க. எல்லாருமே ஆமாம் ஆமாம் அப்படிங்கிற மாதிரி தலையாட்டிகிட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்களோட பேரண்ட்ஸ் இங்கே வந்துட்டு என்ன பண்ணுறீங்க ஃப்ராட்ஸ் அப்படிங்கிறாங்க. அப்படியே எல்லாம் திரும்பி பார்த்துட்டு மாம் எங்களை எதுக்காக இப்போ ஃப்ராட்னு கூப்பிட்றீங்க அப்படிங்கிறாங்க. ஓ, நீங்கள் பேசுன எல்லாத்தையும் கேட்டுட்டு தான் இருந்தேன், நீங்கள் ஒன்றும் அவ்வளோ பெரிய மனுஷன்லாம் கிடையாது, ஸோ உங்கள் வேலையை மட்டும் பார்க்குறீங்களா, போங்க 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 போய் ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுங்கள், நம்ம வெளில கிளம்பணும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்களாங்களும் ஓகே அப்படின்னு எப்படி கொடுக்கணும் ஓடிடுறாங்க. அவங்க அப்பா அம்மா தான் அப்படியே பார்த்துட்டு நீங்கள் எப்படி வரப்போகிறானுங்கன்னு தெரில, கடைசியாக ஒரே ஒரு குட்டி பையன் நமக்குன்னு மொத்தம் 6 பேர், 6 பேரையும் நல்லபடியாக வளர்த்துருவேன். ஆனால் இந்த 5 பேரும் என்னோடய யூனியை என்ன பண்ண போகிறானுங்க தான் தெரில. ரொம்ப பொத்து வளர்க்குறானுங்க. என் யூனியன் ஹாப்பியாக இருக்கணும், ஹாப்பியாக பார்த்துக்குவானுங்க. பட் எந்த ஒரு இதுலையும் பாதுகாக்கிறேங்கிற பேரில் என்னோடய யூனியை கஷ்டப்படுத்தக்கூடாது அப்படின்ட்டு அவங்க மனசுக்குள்ளே சொல்லிவிட்டு அப்படியே ஒரு மாதிரி சாட்ஸ் மேலே பார்த்துட்ருக்கேன். அப்போ அங்கே தான் நம்ம சுகா அவங்களோட அப்பா வந்துட்டு அப்படியே அவங்க ஷோல்டரில் அப்படியே தடவி கொடுத்துட்டு என்னாச்சு ஹனி அப்படிங்கிறாங்க. ஒன்றும் இல்லை, என்னோடய பசங்களை பற்றி தான் நினச்சி பார்த்துட்ருக்கேன் அப்படிங்கிறாங்க. ஒன்றும் கவலைப்படாத, நம்ம பசங்க ரொம்பவுமே ஸ்மார்ட், கண்டிப்பாக அவங்க நல்லபடியாக பார்த்துக்குவாங்க, நல்லபடியாக வளருவாங்க அப்படிங்கிறாங்க. எனக்கு அதில் என்ன ஒரு பயம் இல்லை, பட் சம்திங் ஏதோ எனக்கு என்னமோ ஒரு மாதிரி இருக்குது அப்படிங்கிறாங்க. நீ ஒன்றும் கவலைப்படாத, இப்போ வா நம்ம கிளம்பலாமா அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்கள சேரப் பண்ணி கூட்டிகிட்டு போகிறாங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அந்த சின்ன பசங்கன்னா வளர்ந்துடுறாங்க, அதாவது பெரிய வயசுக்கு வந்துடுறாங்க. ஐ மீன் இப்போ சுகாவுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூலுக்கான கிராஜுவேஷன் டே ஓகேங்களா. மற்றவங்களாம் பார்த்தீங்கன்னாக்கா அவங்க கம்பெனியில் ஒர்க் பண்ணுறது, அவங்களுக்கு பிடிச்ச அந்த மாதிரிக்கு ஒர்க் இது மாதிரி பார்த்துட்ருக்காங்க. அதாவது நம்ம சுகாவுக்கும் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னாக்கா 5 இயர்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்கும். நம்ம ஜின்னு தான் பெரிய ஆள் ஓகேங்களா. நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா நம்ம ஆரம், அப்புறம் வந்து ஜெய்ஹோப், அண்டு வந்து பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜிமினா, அப்புறம் வந்து நம்ம டியாங், அடுத்து லாஸ்ட்டாக தான் நம்ம சுகா ஓகேங்க. கிராஜுவேஷன் டேக்கு தான் அப்படியே எல்லோரும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகாவோட கிராஜுவேஷன் பார்க்குறதுக்காக அப்படியே எல்லோரும் வந்திருக்காங்க. அவங்க பேரண்ட்ஸ் அப்புறம் அவங்களோட ஹேங்ஸ் எல்லாருமே வந்திருக்காங்க. அப்படியே வந்துட்டு பார்க்குறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே நல்ல பையன்டா, நல்லாவே படித்து நல்லாவே மார்க் வாங்கியிருக்கான். எல்லாருமே ஹாப்பியாக எனக்கு செலிப்ரேட் பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பொண்ணு சுகாட்ட வந்துட்டு ஷிகாவாப்பா எனக்கு இந்த ஹெல்ப்பை பண்ண முடியுமா அப்படின்னு சொல்லி கேட்க, நம்ம ஷிகா பார்த்தீங்கன்னாக்கா திரும்பிட்டு என்ன என்னன்னு சொல்லு பண்ணுறேன் அப்படிங்கிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னா டக்குன்னு எனக்கு ஜிம்ல வந்துட்டு எக்ஸ்கியூஸ் மீ,
பேபி நான் என்ன பண்ணவா அப்படிங்கிறாங்க. அந்த பொண்ணு பார்த்தினாக்கா ஒரு மாதிரி ஷை ஆகிட்டு அது வந்து அப்படிங்குது. உனக்கு நான் வேணா ஹெல்ப் பண்ணுறேன் சுகா நீ போ அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே கொடுக்கணும் ஓடிடுறான். அந்த பொண்ணு பார்த்தினா நம்ம சுகாவே தான் பார்த்துட்டு இருக்கு. போய் நம்ம ஜிமினா அந்த பொண்ணை பார்த்துட்டு என்ன என்ன ஹெல்ப் பண்ணும் அப்படிங்கிறாங்க. அம் அது அது ஒன்றும் இல்லைப்பா அப்படின்ட்டு அந்த பொண்ணு மட்டும் கொடுக்கணும் ஓடிடுது. நம்ம ஜிமினா பார்த்தீங்கன்னாக்கா எனக்கு தெரியும் நீ எதுக்கு வந்தேன்னு. கண்ணுக்கு அழகா லட்சணமாக ஒருத்தன் க்யூட்டாக வந்துடக்கூடாது, உடனே அவனை கொத்திட்டு போகிறதுக்கு எல்லாம் கிளம்பிட வேண்டியது. என்னோட யூனியை பார்த்தா எல்லாருக்கும் என்ன தோணுதில்ல, பேபி அப்படின்ட்டு அப்படியே திரும்பி சுகா பார்த்துட்டு தான் போயிட்டு அப்படி சுகா ஹக் பண்ணிக்கிறாங்க. சுகா பார்த்துட்டு என்னாச்சு ஏன் ஹெல்ப் பண்ணிக்கிட்டீங்களா அந்த பொண்ணுக்கு அப்படிங்கிறாங்க. நான் பண்ணிட்டேன், ரொம்ப பெரிய ஹெல்ப் பண்ணிட்டேன், இனிமேல் அவளுக்கு பிரச்சனையே கிடையாது அப்படிங்கிறாங்க. நம்ம சுகா பார்த்துட்டு அப்படிங்கிறாங்க. அப்படி முழிக்காத வா போகலாம் வீட்டுக்கு அப்படின்ட்டு அப்படியே வீட்டுக்கு கிளம்புறாங்கடா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்க நம்ம சிவாக தான் காலேஜில் சேர்க்குறதுக்கு அட்மிஷனுக்கு எல்லாத்துக்கும் ரெடி பண்ணிகிட்டு இருக்காங்க. அப்போ பார்த்தீங்கன்னாங்க நம்ம நம்பியிருந்தாங்கன்னுட்டு யூனி உனக்கு என்ன ஆகணும்னு ஆசை அதை பற்றி சொன்னீங்கன்னாக்கா உனக்கு நீ எந்த கோர்ஸில் சேர்க்கலான்னு நான் பார்க்குறேன் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே ஜின்னு வந்துட்டு என்ன மாதிரிக்க மாடலாக மாறிடு அப்படிங்கிறாங்க. அப்படியே டக்குன்னு நம்ம ஜிமினோட நானோ இங்கே பாரு நீ என்ன மாதிரிக்க லாயர் ஆகிடு அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் கழிச்சு நம்ம டியாங்க வந்துட்டு நோ அந்த மாதிரி லாயராலாம் ஆக வேண்டாம், நீ என்ன மாதிரிக்க டாக்டர் ஆகிடு அப்படிங்க. பேலன்ஸு நம்ம ஜெயப்பதாங்க நோ நீ என்ன மாதிரிக்க டான்ஸர் ஆகிடு அப்படிங்கிறாங்க. நான் நம்பிச்சுன்னு தான் அப்படியே பார்த்துட்டு எதுக்காக இப்போ போட்டு யூனியை போட்டு குழப்பிட்டு இருக்காங்க, சும்மா இருங்க அப்படின்னு சொல்லிட்டு இங்கே பாரு ஏனி நீ வேணா பிஸ்னஸ் பண்ண மாட்டேன் என்ன மாதிரிக்க அப்படிங்க. நம்ம சுகா தான் அப்படியே எல்லாரையும் ஒரு மாதிரி பார்த்துட்டு என்னை கொஞ்சம் டிசைட் பண்ண விட்றீங்களா, எனக்கு அதெல்லாம் வேண்டாம், நான் வந்து நான் சயின்டிஸ்ட் ஆகணும்னு ஆசைப்பட்றேன் அப்படிங்கிறாங்க. சயின்டிஸ்டா அப்படிங்க. ஆமாம், ஆனால் எனக்கு எப்படி என்ன பண்ணுறதுனா தெரியல, நான் கெமிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறேன் அப்படிங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கெமிஸ்ட்ரியா அப்படிங்கிறாங்க. ஆமாம், நான் கெமிஸ்ட்ரி தான் எடுக்க போகிறேன், எனக்கு கெமிஸ்ட்ரி சப்ஜெக்டில் சேர்த்து விடுங்க அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க எல்லாரும் ஒருத்தர் ஃபேஸை ஒருத்தர் பார்த்துட்டு சரி ஓகே உனக்கு என்ன ஆசைப்படுறியோ நீ அதையே பண்ணிக்கலாம் அப்படிங்க. அப்படியே நம்ம சிவகா சிரிச்சிட்டு ஓகே அப்படிங்கிறான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வெளில தான் ஒரு பர்சன் அங்கேருந்து ஓடியாந்துட்டு யூனி அப்படிங்கிறது கத்திட்டு இருக்கா. நம்ம சுகா தான் ஜோயா வந்துட்டா அப்படிங்கிறாங்க. ஓகே ஓகே ஜோயாவே வர சொல்லு அப்படின்ட்டு. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜோயாவும் நம்ம இவங்கி பார்த்தீங்கன்னாக்கா ஸ்கூல் ஃப்ரெண்ட்ஸ் ஓகேங்களா. அவங்க நம்ம கூடயே ஒரே பர்சனாக அது ஜோயா மட்டும்தான் ஓகே. அப்படியே அவங்க 2 பேரும் தாண்டா போகிறாங்க காலேஜுக்கு. அப்படியே நம்ம ஹியாங்ஸ் எல்லாருமே சேர்ந்து நம்ம சுகாவை கூட்டிகிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா காலேஜுக்கு போய் அட்மிஷன் போட போகிறாங்க. நம்ம சுகா அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அவங்க ஹியாங்ஸ் கிட்ட எல்லாருக்கிட்டையும் பார்த்தீங்கன்னாக்கா ரொம்பவே பொலைட்டான க்யூட்டான பேபி, ஒரு பூனைக்குட்டி, அப்படி அந்த மாதிரி ஒரு சாஃப்டான கேரக்டர் ஓகேங்களா. அப்படியே அவங்க ஹியாங்ஸ் இல்லாதபடி பார்த்தீங்கன்னாக்கா அவ்வளோ பெரிய அட்டகாசமான ரொம்ப சுட்டியான சேசியான பையன் ஓகேங்களா. யார் சொல்ல எதையும் கேட்க மாட்டான். அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா துருன்னு இருக்கக்கூடிய ஆள், அவன் நினச்சதை முடிச்சே ஆகணுங்கிற மாதிரிக்கே உள்ள ஆள் ஓகேங்களா. ரொம்பவுமே பிடிக்காத முடிக்கக்கூடிய ஆள், அந்த மாதிரி கேரக்டர் தான் நம்ம சிவா ஓகேங்களா. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜோயா தான் ஓப்பா நான் வேணும்னா யூனியை வந்து கேண்டீனுக்கு கூட்டி போட்டான், நான் ஒரு தடவை பார்த்துட்டு வந்துடுறேன் அப்படிங்கிறாங்க. சரி ஓகே ஆனால் போயிட்டு சீக்கிரம் வரணும் அப்படிங்கிறாங்க. ஓகே அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கேண்டீனு தான் போகிறாங்க. அங்கே போய் பார்த்தா அவ்வளோ பாய்ஸ் அவ்வளோ கேர்ள்ஸ் எல்லாருமே பார்த்தீங்கன்னாக்கா நல்லா சேட் பண்ணிட்டு பேசிட்டு அப்படி இருக்கிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா மாஸ்க் போட்டிருக்கான்டா, மாஸ்க் போட்டுட்டு தான் வர சொல்லியிருப்பாங்க. ஸோ மாஸ்க் போட்டிருக்கான். நம்ம ஜோயா பார்த்துட்டு அந்த மாஸ்க்கை கலட்டுடா இப்போ ஏன் அது, அப்புறம் எப்படி தான் நீ இதெல்லாம் சாப்பிடுவ அப்படிங்கிறாங்க. நான் இங்கே வந்து கேண்டி சாப்பிட தெரிஞ்சு என் ஹியாங் என்னை கொண்டுடுவார், அதுவும் என்னோட டீ ஹியாங் சுத்தம் என்னை கண்டிப்பாக கொண்டுடுவார், டாக்டருக்கு படித்ததான் படித்தார், என்னை போட்டு படுத்துறாரு அப்படிங்க. நம்ம ஜோயா வந்து சிரிச்சிட்டு ஓகே ஓகே உன்னோட ஒரே ஃபேமிலியில் நீ எல்லாருமே வச்சுருக்கடா, ஒரு பிஸ்னஸ் மேனு, ஒரு டான்ஸரு, அப்படியே பார்த்தீங்கன்னா ஒரு மாடலு, அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு லாயரு, தென் பார்த்தீங்கன்னாக்கா பாரு டாக்டரு, எல்லாரும் வச்சுருக்கா, போலீஸ் தான் இல்லை அப்படிங்கிறாங்க. அது நான் இருக்காரு அப்படிங்க. ஆமாம் சாரி உங்கள் டேட் இருக்கார்ல அப்படிங்கிறாங்க. ஆமாம் அப்படிங்க. அடுத்து நீ சயின்டிஸ்ட்டு பாருவேன் மொத்த உலகமும் உங்கள் குடும்பத்துக்குள்ளே இருக்குடா அப்படிங்க. நம்ம சுகா வாங்க முடிறிய அப்படின்ட்டு சரி ஓகே வா போய் பார்க்கலாம் அப்படின்னு போய் பார்க்குறாங்க. நிறைய ஃபுட் வெரைட்டிஸ் இருக்குது, எல்லாத்தையுமே அப்படியே பேன் பார்த்துட்ருக்கேன். அப்போ பார்த்தீங்கன்னா ஒரு பர்சன் தான் தலை தெறிக்கி ஓடியாந்துட்டு இருக்கான். அங்கேருந்து டம்னு ஓடியாந்து அப்படியே நம்ம சுகா மேலே தான் இடிச்சிட்டு அப்படியே கீழே விழுந்துறான்டா. நம்ம சுகா பார்த்துட்டு தள்ளி விட்டானே அப்படின்ட்டு அப்படியே மெல்ல எழுந்து இடுப்பு போச்சு, ஹலோ உங்களுக்கு என்ன ஆச்சு, எதுக்கு இப்படி ஓடியாடுறீங்க அப்படின்ட்டு கையை கொடுக்க போகிறாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே சுகாவை பார்த்துட்டு கையை நீட்ட போகிறாங்க. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா இன்னும் பர்சன் தான் நம்ம சுகாவை பார்த்தீங்கன்னாக்கா டப்புன்னு தள்ளி விட்டு அந்த பர்சனோட கையை பிடிச்சி அப்படியே சொல்லட்டி அவனை அப்படியே பேக் சைடில் பிடிச்சி வச்சு என்னடா என்ன என்கிட்டேருந்து தப்பிச்சிடலாம் பார்த்தியா,
அப்பவே சொன்னேன்ல, என்கிட்ட பெட் கட்டாத நீ தோத்துருவேன்னு. இப்ப நான் தான் ஜெயிச்சிருக்கேன். ஸோ, இப்ப நான் என்ன நெனைக்கிறேனோ அதுதான் நடக்கணும். அப்ப நான் சொல்றதுக்கு முன்னாடிக்கு நீ எப்படி போலாம்? அப்படின்ட்டு அந்த பர்சன பாத்தீங்கன்னா, இறுக்கி அப்படியே டைட்டா பிடிக்கும். அந்த பர்சன் பாத்தீங்கன்னா, "ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ், ப்ளீஸ் என்ன விட்டுருடா, என்ன விட்டுரு" அப்படிங்கிறாங்க. அங்கே தான், வாய்ப்பே கிடையாது. நான் சொன்னத நீ செஞ்சு தான் ஆகணும். நீ அங்கேயே செஞ்சிருந்தேன்னு வச்சுக்கவேன், கொஞ்சம் வேரோட முடிஞ்சிருக்கும். பட் நீ இப்ப எப்படின்ட்டு சுத்தி வர பார்க்க எல்லாருமே அங்கே இருக்காங்க. ஓகே. உனக்கு பனிஷ்மெண்ட்டு இங்கே உள்ள ஒரு பர்சனை நீ என் கண்ணு முன்னாடி கிஸ் பண்ணணும். அப்போ தானே உனக்கு அவன் புளிச்சுன்னு ஒன்று விடுவோம் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே நினச்சிக்கிட்டு அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் நோ 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 வேணாண்டா வேணாண்டா அது மட்டும் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முடியாது. நான் சொன்னது சொன்னது தான். நீ பண்ணியே தான் ஆகணும். நீ சொன்னதை நான் பண்ணல. ஸோ நான் சொன்னதை நீ பண்ணுறா அப்படிங்கிறான். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா, ஏய் ஜங்குக் ஜங்குக் நான் சொல்கிறத கேளு. இங்கே பாரு ப்ளீஸ் வேண்டாம் வேண்டாம் அப்படிங்கிறாங்க. முடியாது அப்படின்ட்டு எந்த பர்சனை கூப்பிடலாம் அப்படின்ட்டு பார்த்தீங்கன்னா அப்படியே தேடிட்டு இருக்கான். அப்படியே வந்து நம்ம சுகா தான் இங்கே நின்றுட்டு அப்படியே அட்ஜஸ்ட் பண்ணிட்டு மாஸ்க்கை போட்டு இது பண்ணிட்டு இருக்கான். நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு ஓகே. நீ என்ன புதுசா அப்படிங்கிறான். அப்போ நம்ம சுகா பார்த்துட்டு அப்படின்னு பார்க்க உன்னை தான் கேட்டேன் புதுசா என்ன அப்படிங்கிறான். அப்படி நம்ம சுகா பார்த்துட்டா அப்படிங்கிற மாதிரி தலையாட்டேன். ஓகே அப்போ புதுசா ஆரம்பிச்சிட வேண்டியதான் அப்படின்ட்டு இவனை இவனை இங்கேயே கண் முன்னாடி கிஸ் பண்ணேன் அப்படிங்கிறாங்க. அந்த பர்சன் பார்த்தீங்கன்னா சுகா பார்த்துட்டு நோ 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 அவன் அவன் ரொம்ப நல்ல பர்சன் அப்படிங்கிறாங்க. நல்ல பர்சனா? இன்னைக்கு தான் புதுசாகவே வந்திருக்கான் நம்மளுக்கு ஜாயின் பண்ணிட்டியான்னு அப்படிங்கக்க நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா அப்படிங்கிற மாதிரி ஆட்டுறான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா ஓகே ஓகே அதெல்லாம் எனக்கு தேவையில்ல போ அவனை கிஸ் பண்ணு அப்படின்னு சொல்ல அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாரு ஜங்குக் நீ இளமாரி போகிற இந்த மாதிரி பண்ணாத அப்படிங்கிறாங்க. அது ரொம்ப ரொம்ப கைண்டான பர்சன்டா எனக்கு நான் விழுந்துட்டேன்னு ஹெல்ப் பண்ண வந்தான் அப்படிங்கிறாங்க. ஹேய் நான் உன்ட்ட அதெல்லாம் கேட்டேனா அவனை கிஸ் பண்ணு அப்படிங்கிறேன். அப்போ நம்ம சுகா பக்கம் திரும்பிட்டு ஹேய் நீ என்ன மாஸ்க்கு கழட்டு அப்படின்ட்டு அப்படியே கிட்ட போக நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே கையை முன்னாடி வச்சுட்டு பக்கத்தில் வராதீங்க அப்படிங்கிற மாதிரிக்கு சொல்ல அப்போ ஜோயா பார்த்தினாக்கா ஹலோ இங்கே பாருங்கப்பா நான் சொல்கிறத கேளுங்க சுகா கிட்ட வம்பு வச்சுக்காதீங்க வச்சுக்கிட்டிங்கன்னா அப்புறம் உங்களுக்கு தான் பிரச்சனை அப்படிங்க. சுகாவா? ஓ உன்னோட பேர் என்ன சுகாவா? நல்லா தான் இருக்குது. அதான் தேவையில்ல முதல்ல மாஸ்க்கை கழட்டு. நான் சொன்ன பனிஷ்மெண்ட் அவன் பண்ணணுமா நீ முதல்ல மாஸ்க்கை கழட்டணும்ல கழட்டு கழட்டு அப்படிங்கிறான். பர்சன் பார்த்தீங்கன்னா அப்படியே மீண்டும் பண்ணிக்கிட்டு ஜங்குக் நான் சொல்கிறது கேளு ஒன்று அவனை கிஸ் பண்ணு இல்லையா என்கிட்ட அப்படின்ட்டு கையை போட்டு அப்படியே முறுக்கிக்கிட்டு வாங்குறியா அப்படிங்கிறான். அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா ஒரு மாதிரி பயந்துட்டு இல்லை இல்லை வேண்டாம் அப்படின்ட்டு நம்ம சுகா திரும்பி பார்க்க நம்ம சுகா பார்த்தினாக்கா அப்படியே வியோட பார்த்துட்டு இருக்கான். கிட்ட வந்த கொண்டுரு அப்படிங்கிற மாதிரி மனசுலேயே பேசிக்கிட்டு இருக்கான். அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு தான் ஹை உன்னை நான் மாஸ்க்கை கழட்ட சொன்னேன்ல என்னென்ன போட்டுட்ருக்க அப்படின்ட்டு நம்ம சுகா மேலேருந்து கீழே வரை பார்க்குறான். பார்க்க நல்லா தான் இருக்கு கழட்டு கழட்டு அப்படிங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னாக்கா கேப்பு ப்ளஸ் வந்து மாஸ்க் போட்டிருப்பான். அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு டக்குன்னு கேப்பை எடுத்துறான். கேப்பை எடுத்ததுமே நம்ம சுகாவோட ஹேர் வந்து பார்த்திங்கன்னா அப்படியே ஃப்ளிப் ஆகி அவனோட ஃபோர்கெட்டில் வந்து அப்படியே கண்ணை மறைக்கிற மாதிரி விழுவுது. அப்படியே நம்ம சுகா அவனோட தலையை பற்றி இப்படி ஆட்டிட்டு அந்த ஹேரை அப்படியே ஒதுக்கி விடுறான்டா. அதை நம்ம ஜங்குக்கு அப்படியே பேனு பார்த்துட்டு இருக்கான். அவனுக்கே தெரியல சம்திங் ஏதோ ஃபீலிங் ஆகுது. நம்ம சுகா தான் அப்படியே முறைச்சி நம்ம ஜங்குக்கை பார்க்க நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி அவனுக்குள்ளேயே ஒரு சிரிப்பு வருது. தோப்பர்றா அப்படின்ட்டு மாஸ்க் கழட்டு அவனை பார்க்கணும் அப்படிங்கிறான். அப்படியே நம்ம சுகா கிட்டத்துல போக சோயா தான் முன்னாடி வந்துட்டு இங்கே பாருங்கப்பா நான் உங்கள் நல்லதுக்கு தான் சொல்கிறேன் நீங்கள் அவங்ககிட்ட பிரச்சனை வச்சுக்காதீங்க இல்லைன்னா ரொம்ப பெரிய ப்ராப்ளம் ஆயிரும் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு நீ யாரு எதற்கு வந்து நின்றுட்டுருக்க குள்ள பேசு தலைவோ அப்படின்ட்டு சோயா பிடிச்சி என்கிட்ட நவட்டிட்டு அப்படியே நம்ம சுகா ஃபேஸில் இருக்கக்கூடிய மாஸ்க்கை தான் எடுக்க போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்கா அதை இறுக்கி பிடிச்சிக்கிட்டேன். என்ன என்கிட்ட வா அப்படின்ட்டு அப்படியே ஒரே இதில் டக்குன்னு மாஸ்க் இழுத்துறான்டா. நம்ம சுகா பார்த்தினாக்கா அதை இழுத்த ஃபோர்ஸ்க்கு அப்படியே கீழே குனிஞ்சிட்டு அப்படியே மேலே நிமிர அந்த முடி பார்த்தீங்கன்னாக்கா அவனோட ஹேர் அப்படியே ஃப்ளிப் ஆகி அவ்வளோ அழகாக வந்து அவனோட ஃபேஸில் வந்து விழுகுது. நம்ம ஜங்குக்கு அதை மாஸ்க்கை எடுத்துட்டு அந்த மாஸ்க்கை பார்த்தது அப்போ தான் திரும்பி நம்ம சுகா பார்க்க சுகாவோட ஹேர் அப்படியே இங்கிட்டு ஆடிட்டு இருக்கா. அவனோட ஃபோர்கட்டில் விழுந்து கண்ணுக்கு அழகாக அவ்வளோ அழகாக இருக்கான். அவனோட ஹேர் பார்த்தீங்கன்னாக்கா ஒயிட் கலரில் வச்சுருக்கான்டா. ஓகேங்களா ஒரு நிமிஷம் நம்ம ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா பிரீத்தே நின்றுடுது. அப்படியே பேன் பார்த்துட்டு இருக்கான் எதுவுமே சொல்ல. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு அடித்தாங்க அந்த பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா சுகா கிட்டத்துலேயே போகிறாங்க. சுகா பார்த்தீங்கன்னாக்கா இங்கே பாருங்க இங்கே பாருங்க ஏன் என்கிட்ட வராதிங்க என்கிட்ட வந்தீங்கன்னா வச்சுக்கோங்க அவ்வளோதான் அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு அப்படியே வேன் பார்த்துருக்கேன். அந்த பர்சன் தான் அப்படியே நம்ம சுகா பிடிக்க ஜங்குக்கு டக்குன்னு அந்த பர்சனோட கையை பிடிச்சி வேண்டாம் நீ நீ போ அப்படிங்கிறான். அப்போ அந்த பர்சனை டக்குன்னு திரும்பி நம்ம ஜங்குக்கு பார்த்துட்டு என்ன சொன்ன அப்படிங்கிறான். நீ ஒன்றை கிஸ் பண்ண வேணாம் அவனை தொட வேண்டாம் நீ நீ கிளம்பு அப்படிங்கிறான். அப்போ அந்த பர்சன் பார்த்துட்டு ஆ ஆ என்னமோ அப்படின்ட்டு அப்படியே பார்த்தா நம்ம சுகா ஒரு நிமிஷம் அப்படி மேலே எங்களையும் பார்த்துட்டு சே அப்படின்ட்டு அப்படியே பார்த்து என்ன போகிறான் நம்ம ஜங்குக்கு அப்படியே திரும்பிட்டு சுகா பக்கம் பார்த்துட்டு
ஆ உன் பேர் என்ன சொன்ன? ஷுகா. ஷுகா இல்ல? பார்க்குறதுக்கு சும்மா நச்சுன்னு இருக்க. எங்கேருந்து வர? அப்படிங்க. நம்ம ஷுகா பத்தி நான் எதுவுமே சொல்லல. அப்படியே குனிஞ்சிட்ருக்கேன். ஜோயா தான், "இங்க பாருங்க ஓப்பா, அவ்வளோதான் லிமிட்ஸ். ஷுகா நீ வா போலாம்" அப்படின்ட்டு நம்ம ஷுகாவோட கைய பிடிக்க, நம்ம ஜங்குக்கு டக்குன்னு நம்ம ஷுகாவோட இன்னொரு கைய பிடிச்சிக்கிடுதான். நம்ம ஜங்குக்கு அப்படியே ஷுகாவை டக்குன்னு இழுக்க, ஷுகா பத்தினாக்க நம்ம ஜங்குக்கு மேலேயே போயிட்டு அப்படியே இடிச்சிட்டு அப்படின்ட்டு அப்படி நிற்கிறான். அவனோட செஸ்ட்டே தான் இடிச்சுக்கிட்டு இருக்கான். அப்படி பார்த்தினாக்கா அப்படியே தள்ளி வந்துட்டு, "என்னை விடுங்க முதல்ல, என் கையை விடுங்க" அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு இன்னமும் கிரிப்பாக பிடிக்கிறான்டா. அப்போ பார்த்தீங்கன்னாக்கா நம்ம ஜங்குக்கு ஃபேஸ்லேயே ஒரு பஞ்சு தம்முன்னு வந்து விழுகுது. ஜங்குக்கு பார்த்தீங்கன்னா பொத்துன்னு போய் கீழே விழுகுறான். அப்படியே பார்த்து நம்ம ஜங்கு கீழே விழுந்துட்டு அப்படியே நிமிர்ந்து பார்க்குறான்டா. பார்த்தா அங்கே 5 பேர் அப்படியே ஸ்டாச்சு மாதிரி வந்து நிற்கிறானுங்க. நம்ம ஜங்குக்கு ஒரு மாதிரி ப்ளூரி ஆயிருக்கும். அப்படியே ஒரு மாதிரி தலையாட்டிட்டு அப்படின்ட்டு அப்படியே மெல்ல இருந்து அப்படியே அவங்க 5 பர்சனை தான் பார்க்குறாங்க. "ஏய்" அப்படின்ட்டு கிட்டத்தில் போக டக்குன்னு பார்த்தீங்கன்னாக்கா இவங்க ஹியாங் அப்படிங்க. அப்போ பார்த்தா ஜங்கு டக்குன்னு நின்றுட்டு நம்ம சுகா திரும்பி பார்க்குறான். ஹியாங்கா அப்படின்ட்டு. ஹியாங் நீங்கள் எப்போ வந்தீங்க அப்படிங்க. அது போயிட்டு போது அவன் எதுக்கு அவன் கையை பிடிச்சிருந்தான் அப்படின்ட்டு நம்ம டியாங் தண்டா பல்ல கடிச்சிட்டு பேசிகிட்டு இருக்கான். நம்ம சிவா தான் அது அது ஒன்றும் இல்லை கியாங், நீங்கள் விடுங்க, அதெல்லாம் ஒன்றும் பிரச்சனை இல்லை. அது அது வந்து அப்படின்ட்டு இழுத்துட்டு இருக்கேன். நம்ம சோயா தான் டக்குனு ஓடி அந்த முன்னாடி நின்றுட்டு, "ஓப்பா ஓப்பா இங்கே பாருங்களேன், அந்த பர்சன் இருக்காங்களா அந்த சீனியர், அவங்க வந்து பார்த்தீங்கன்னாக்கா" அப்படின்ட்டு எல்லாத்தையுமே கொட்டிடுறா உளறி எங்களுக்குள்ள. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அங்கே அதாவது நம்ம சிவாவோட கேங்ஸ் எல்லாருக்குமே செம்ம கோவம் வருது. நம்ம ஜங்குக்கு தான் தெரியுது பார்த்துட்டு, "எவ்வளோ தைரியம் தான் என்னோட யூனி மேலே கை வச்சிருப்ப நீ, கிஸ் பண்ண சொல்றியாடா நீ" அப்படின்ட்டு அப்படியே ஜங்கு கிட்டத்தில் போகிறாங்க. நம்ம சிவா முன்னாடி போய் நின்றுட்டு டாக்குன்னு, ஹேங் 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 ப்ளீஸ் 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 வேண்டாம் வேண்டாம், இந்த பிரச்சனையை பெருசாகாதீங்க ப்ளீஸ், எனக்காக எனக்காக அப்படிங்கிறான். இதுக்கு வரைக்கும் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம சுகா ப்ளீஸ் எனக்காக எதுவும் பண்ணாதீங்க விட்டுருங்க அப்படின்ட்டு எதுக்குமே கட்டது கிடையாது. ப்ளீஸுங்கிற வார்த்தையை யூஸ் பண்ண மாட்டான்டா. ஏன்னா எல்லாத்துக்குமே அவன் கேட்கறதுக்கு முன்னாடியே அவங்க பண்ணிடுவாங்க. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் அப்படிங்கிற வார்த்தையை யூஸ் பண்ணிக்க மாட்டான். ஆனால் ஃபர்ஸ்ட் டைமாக பார்த்தீங்கன்னாக்கா ப்ளீஸ் எதுக்கு விட்டுருங்க அப்படிங்கவும் அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க 5 பேரும் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அப்படியே மூடு அப்படியே காமாயிடுது. ஓகே உனக்காக அப்படின்ட்டு இருந்தாலும் எனக்கு என்னமோ அவன் மூஞ்சில் இன்னும் ஒரு பஞ்சு விட்டாதான் ஒரு நிம்மதியாக இருக்கும்னு தோணுது அப்படின்ட்டு நம்ம ஜிம்மின்னு தான் அப்படியே கையை போட்டு முறுக்குக்கிட்டு ஜங்குக்கு பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அவ்வளோ காண்டாவது செம்ம கோவத்தில் பார்த்துட்டு இருக்கான். அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம ஜங்குக்கு பிடிச்சிக்கிட்டு, "ஏய் வேணாண்டா வேணாண்டா வேணாண்டா, நான் சொல்கிறத கேளுடா, அவங்கெல்லாம் பெரிய ஆளுங்க, ப்ளீஸ் நான் சொல்கிறத கேளுடா" அப்படிங்கிறாங்க. இப்போ நம்ம சுகா தான் அப்படியே நம்ம அவங்க பிரதர்ஸ் கிட்டலாம் பேசிட்டு ஹியாங்கிட்டலாம் பேசிட்டு, "ஹியாங் நான் இங்கே தான் படிக்க போகிறேன், ஸோ எந்த பிரச்சனையும் வேணாம், நம்ம கிளம்பலாமா" அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னா நம்ம நெஞ்சணும், "சரி வா, உனக்காக மட்டும்தான் யூனி" அப்படின்ட்டு அப்படியே நம்ம சுகா கூட்டிகிட்டு கையை பிடிச்சி அப்படியே கூட்டிகிட்டு போகிறாங்க. நம்ம சுகா பார்த்தீங்கன்னா போகும்போது அப்படியே திரும்பி நம்ம ஜங்குக்கு தான் பார்க்குறான். நம்ம ஜங்குக்கு பார்த்தினாக்கா அவன் அடி வாங்கினதில்ல அவனுக்கு அப்படி பார்த்தினாக்கா பிளட் வந்திருக்கும். அதை அப்படியே வைப் பண்ணி, "பார்த்துக்கிறேன்டா, ஒரு நாள் பார்த்துக்கிறேன், என் மேலே அவன் கையை வச்சிட்டான்ல" அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா முறைச்சி பார்த்துட்டு இருக்கான். அப்போ நம்ம ஜோயா தான், "ஃபஸ்ட் நாள்டா காலேஜுக்கு இன்னும் வந்து சேரவே இல்லை, அதுக்குள்ளே பாரு இவ்வளோ பெரிய பிரச்சனை ஆகிட்டு" அப்படின்ட்டு நம்ம ஜோயா தான் சொல்லிட்டு வரோம். நம்ம இவங்க சுகா தான், "என்ன பண்ண போகிறேன்னு தெரிலடி, ஆனால் என்னமோ என்னடா இந்த காலேஜ் டேஸ் நல்லபடியாக போகணும்னு நினைக்கிறேன்" அப்படின்ட்டு அப்படியே கடலை பார்த்து அப்படியே ஒரு மாதிரி விஷ் பண்ணிட்டு, "ஓகே" அப்படின்ட்டு 1 செகண்ட் மறுபடியும் ஜங்குக்கு திரும்பி பார்த்துட்டு அப்படியே மறைஞ்சிடுறாங்க. இந்த பக்கம் நம்ம ஜங்குக்கு தான் எவ்வளோ தைரியம் தான் என்ன அடிச்சிருப்பானுங்க. அவனை நான் சும்மா விட மாட்டேன்டா. ம் நானே பொல்லாதவன், நானே இங்கே அப்படிப்பட்ட ஆள், என்னவே ஒருத்தன் அடிச்சிட்டான்ல, யாரா அவனுங்க அப்படின்னு கேட்க, அங்கே உள்ளவங்களாம், "இங்கே பாடுறான் அவனுங்களா பெரிய ஆளுங்க, அது உனக்கு தெரியுமா, கிம் இண்டஸ்ட்ரி, கிம் இண்டஸ்ட்ரியோட சிஇஓ தான் அந்த கொஞ்சம் ஹைட்டாக இருந்தாங்களே அவங்க, கிம் நம்ஜூன் அப்படிங்கிறாங்க." ஆ அப்புறம் மற்றவங்களும் பார்த்தீங்கன்னா சும்மா சாதாரண ஆள் இல்லை, அதில் ஒரு பர்சன் பார்த்தீங்கன்னாக்கா கிம் நம்ஜூன்னு அவங்க மாடல், அப்புறம் அவங்க கொஞ்சம் ஷார்ட்டாக இருந்தாங்களே அவங்க பார்த்தீங்கன்னாக்கா லாயர்டா அப்படிங்கிறாங்க. ஆ அப்புறம் அப்புறம் ஒன்று அடித்தான்ல அவன், அவன் வந்து ஒரு டாக்டர்டா அப்படிங்க. ஆ ம் அப்புறம் இன்னொரு பர்சன் அங்கிட்ட சைடில் நின்றுட்டு இருந்தாங்களே, உன்னை கூட முறைச்சி முறைச்சி பார்த்துட்டு இருந்தாங்களே அவங்க, அவங்க வந்து ஒரு டான்ஸர்டா, டான்ஸ் டீச்சிங் கொடுத்துட்ருக்காங்க. ஓ எல்லோரும் நல்ல பெரிய பெரிய ஆளுங்க தான் இருக்காங்க. அது மட்டும் இல்லை, அவங்களோட அப்பா ஒரு போலீஸ் அப்படிங்க. ஓ சூப்பர். ஆ அவங்க அம்மாவும் சாதாரண ஆளுடா, அவங்க அம்மா ஒரு ஆக்டர் அப்படிங்க. ஓ மொத்த குடும்பமும் செம்ம செலிபிரிட்டிஸ் தான் போல இருக்குது அப்படின்ட்டு. ஓகே, ம் நல்லா இருக்குது, இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது, பார்க்கலாம். அப்புறம் அவன் அவன் அந்த குடும்பத்தோட ஒரே செல்ல பிள்ளை,
எனக்கு அவனை பற்றி தெரியாது. பட் இவங்க எல்லாரையும் பார்க்கும்போது கண்டிப்பாக அந்த பர்சனாக தான் இருக்கணும். அவங்களோட கடைசி பையன் ரொம்பவுமே செல்லமாக வளர்ப்பாங்க. அவனுக்காக என்ன வேணாலும் பண்ணுவாங்க. அப்படிங்க நம்ம ஜங்குக்கு தான், ஓ அப்படியா, ஆனால் அந்த செல்லம் இங்கெல்லாம் வரப்போகுது, என்னோட பிளேஸ்க்கு என்னோட பிளேஸ்க்கு வரட்டும், நான் பார்த்துக்கிறேன், அவனுங்களுக்கு அவனை வச்சு நான் ஒரு பாடத்தை கற்றுக் கொடுக்குறேன் அப்படிங்க. அப்படியே அவங்க ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் பார்த்துட்டு, ஏ இங்கே பாரு ஜங்கு சும்மா இருடா, நீ எதுவும் அவங்ககிட்ட பிரச்சனை பண்ண வேண்டாம், அப்படியே விட்டுருவேன் ப்ளீஸ் அப்படிங்க. நம்ம ஜங்குக்கு, நானா, இம்பாசிபிள், நான் என்ன வேணும்னு நினைக்கிறேனோ அது எனக்கு வேணும், என்ன வேண்டாம்னு நினைக்கிறேனோ அது என் கண் முன்னாடி இருக்கவே கூடாது. இப்போ ஐ வாண்ட் டு ரிவெஞ்ச் அப்படிங்கிறான். ஜங்குக் ஜங்குக் நான் சொல்கிறத கேளு, இதெல்லாம் வேணாண்டா விட்டுருடா அப்படிங்கிறாங்க. இங்கே பாரு ஜாக்ஸா, நீ குவாய்ட் ஆயிரு, நான் பார்த்துக்கிறேன் அப்படிங்க. இதுக்கு மேலே ஒன்று திருத்த முடியாது அப்படின்ட்டு அவங்களும் பார்த்தீங்கன்னா சரி வா போகலாம் அப்படின்ட்டு அப்படியே கிளம்பிடுறாங்க. அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா நம்ம இவங்க அப்புறம் அவங்களோட கேங்ஸ் எல்லாருமே தான், ஜோயா தான் அப்படியே சொல்லிட்டு வரா, அவளுக்கு எப்படி கோவச்சு அவன் எப்படி பண்ணான் அப்படிங்கிற மாதிரிக்க ஒன்று ஒன்றா எடுத்து சொல்ல சொல்ல அவங்க பிரதர்ஸ்க்குலாம் ரொம்பவே காண்டாகுது. நம்ம இவங்க தான், இங்கே பாரு ஜோயா, கொஞ்ச நேரம் வாய மூடுறியா, ஏற்கனவே ஏங்க எல்லாருமே ரொம்ப கோவமாக இருக்காங்க, காலேஜுக்கு விடுவாங்களா எனக்கு மட்டும் டவுட்டாக இருக்குது, எனக்கு இந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, பார்த்தியா காலேஜ் எவ்வளோ அழகாக இருக்குன்னு அப்படிங்க. சாரி நீ அப்படிங்க. ப்ளீஸ் கொஞ்சம் குவைட்டாவா அப்படிங்க. ஓகே அப்படின்ட்டு அப்படியே வாய முடிக்கிறான். அப்போ நம்ம ஜேவப்பு தான், இங்கே பாரு நீ, நீ இந்த மாதிரிக்கு அமைதியாக இருக்கக்கூடாது, இங்கே பாரு நீ ரொம்ப சாஃப்டி எனக்கு தெரியும், நீ இந்த மாதிரி ரொம்ப அமைதியாக இருக்காத, யாராவது ஏதாச்சும் பண்ணா ஓகேவா, நீ உனக்கு கோவம் வச்சுன்னா நல்லா பிடிச்சின்னு ஒன்று வச்சிரு ஓகேவா, நீ தயங்காத, அது எல்லாத்தையும் எப்படி ஹேண்டில் பண்ணி எங்களுக்கு தெரியும் ஓகேவா, டேட் இருக்காங்க பார்த்துக்குவாங்க, ஹியாங் இருக்காங்க, எல்லாருமே பார்த்துக்குவோம் அப்படின்ட்டு அப்படியே எல்லாருமே சுற்றி பார்க்க எல்லாருமே ஆமாம் அப்படிங்கிற மாதிரி நோட் பண்ணுறாங்க. நம்ம சுகா பார்த்தினாக்க, ஓ ஹியாங் உங்களுக்கு என்னை பற்றி தெரியாது, அவன் என் மேலே கை வச்சுட்டான், அவனுக்கு ஆட்டம் எப்படி கொடுக்கணும்னு எனக்கு தெரியும், நான் பார்த்துக்கிறேன், அங்கே தானே படிக்க போகிறேன், நான் மெயினாக இங்கே படிக்கணும்னு ஆசைப்பட்டது என்னவோ என்னோட படிப்புக்காக தான். ஆனால் இப்போ இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கான ஒரு விஷயம், அவன் என் மேலே கை வச்சிட்டான்ல, ஆனால் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்ட்டு மனசுக்குள்ளே சொல்லிக்கிட்டு இருக்கேன். நம்ம சோயா தான் காதுகிட்ட போயிட்டு, ஏய் யூனி எதுவும் பிளான் பண்ணுறியா என்ன அப்படிங்கக்கா. நம்ம சுகா பற்றி நான் சிரிச்சிட்டு, குவாய்ட்டாயிருடி, இனி தான் ஆட்டம் இன்ட்ரெஸ்டிங்காக இருக்க போகுது அப்படிங்கிறான். அப்படியே நம்ம சோயா பார்த்தினா, ஐ ஜாலி, அப்போ நானும் வரேன் பாப்கார்னோட அப்படிங்கிறா. நம்ம சுகா சிரிச்சிட்டு, பார்க்கலாம் பார்க்கலாம் அப்படிங்கிறாங்க. அப்படியே நம்ம ஜிமினா தான், என்ன 2 பேரும் பேசுகிறீங்க அப்படிங்கக்கா. ஒன்றும் இல்லை ஹியாங், ஓகே ஹோபி ஹியாங் சொன்ன மாதிரி நான் போல்டாக இருக்கேன் ஓகே அப்படிங்கிறாங்க. எல்லாருமே சிரிச்சிட்டு ஓகே ஓகே மை போல்டு பாய் அப்படின்ட்டு அப்படியே சிவாவோட தலையில் அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா கோதி கொடுக்குறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா வீட்டுக்கு போகிறாங்கண்ணா. அங்கே போயிட்டு பார்த்தீங்கன்னாக்கா சிவோட அப்பா தான் அங்கேருந்து வந்துட்டு, யூனிச்செல்லாம் இங்கே ஓடியா அப்படிங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னா குட்டு குட்டுன்னு ஓடி போயிட்டு அப்படியே பார்த்தீங்கன்னா அவங்க அப்பா ஹக் பண்ணிக்கிறாங்க. அவங்க அப்பா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே தலையை கொடுத்துட்டு, எப்படி போச்சு காலேஜ் அப்படிங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னாக்கா அப்படியே திரும்பி அவங்க ஏன் எல்லாரையும் பார்க்குறாங்க. ப்ளீஸ் ஏன் வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி கண்ணாலே சொல்ல அவங்க எல்லாரும் ஓகே உனக்காக அப்படிங்கிற மாதிரிக்க அப்படியே தலையை நோட் பண்ணுறாங்க. அப்படியே நம்ம சிவா திரும்பிட்டு, சூப்பராக போச்சு, எனக்கு அந்த காலேஜ் ரொம்ப பிடிச்சிருக்கு, நான் இங்கே கண்டிப்பாக படிப்பேன், எனக்கு ரொம்ப ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படின்ட்டு அப்படியே ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னாக்கா கார்னரில் நம்ம ஜங்குக்கோட ஃபேஸை நினச்சி பார்த்துட்டு ரொம்ப பிடிச்சிருக்கு அப்படிங்கிறான். நம்ம சோயா பார்த்தீங்கன்னாக்கா, ஆ ஆமாம் அங்கிள் அங்கே சூப்பராக இருக்கு, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, நானுமே ஈவினிங்குமே சேர்ந்து 2 பேருமே கெமிஸ்ட்ரி கிளாஸ் தான், ஸோ எங்களுக்கு பிரச்சனை கிடையாது அப்படிங்கிறாங்க. ஓகே என்னோடய பேபிக்கு பிடிச்சிருந்தா எனக்கு ஓகே ஹாப்பி தான் அப்படிங்கிறாங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா அவங்க அம்மா இங்கே வந்துட்டு, என்ன என்னை விட்டுட்டு எல்லாரும் என்ன பேசிகிட்டு இருக்கீங்க அப்படின்ட்டு வராங்க. அதுங்க எல்லாரும் அங்கே நடந்த எல்லாத்தையும் சொல்ல அப்படியே நம்ம சோயா தான் வாயை திறந்துட்டா, அவ்வளோதான் அப்படியே எல்லாத்தையும் ஒப்பிக்க ஆரம்பிக்கிறா. அதாவது இங்கே நடந்த பிரச்சனையை தவிர்த்து மற்ற எல்லாத்தையும் சொல்ல ஆரம்பிக்கா. அப்படியே நம்ம சிவாட அம்மா பார்த்தீங்கன்னாக்கா எல்லாத்தையும் கேட்டுட்டு, ஓகே ஓகே இங்கே பாரு வாயாடி, கொஞ்சம் வாயனை முடிக்க, வாய் வலிக்க போகுது, இந்த வா சாப்பிடு அப்படின்ட்டு அப்படியே ஸ்நாக்ஸ் கொடுக்க எல்லாரும் கொஞ்சம் சாப்பிட்டுட்டு இருக்காங்க. அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா சிவாட கேங்ஸ் எல்லாருமே அவங்க ரூமுக்கு போயிடுறாங்க. நம்ம சிவா பார்த்தீங்கன்னாக்கா ஜோயோட காதுகிட்ட போயிட்டு, இனிதான் ஆட்ட ஆரம்பிக்க போகுது அப்படின்ட்டு அப்படியே ஹைஃபை அடிக்க நம்ம ஜோயா வந்துட்டு எஸ் அப்படின்ட்டு ஹைஃபை அடிக்கிறா. அங்கே அம்மா தான், என்ன 2 க்ரைம் பார்ட்னர்ஸும் ஏதோ சொல்கிற மாதிரி இருக்குது, கோடுவாடா அப்படிங்கிறாங்க. நான் ஒன்றுமே இல்லையே அப்படின்ட்டு 2 பேருமே அப்படியே ஒன்றுமே தெரியாதே அப்படிங்கிற மாதிரி பார்க்குறாங்க. அவள் பார்த்தீங்கன்னா எங்கள் அம்மாவும் எனக்கு தெரியும் தெரியும், எதாக இருந்தாலும் கேர்ஃபுல் அப்படிங்கிறாங்க. அப்போ நம்ம சிவம் மை ஸ்வீட் மதர் அப்படின்ட்டு அப்படியே பார்த்தீங்கன்னாக்கா ஜோயோட கையை பிடிச்சிட்டு ரொம்ப ஓடிடுறேன்டா.
ஆக்சுவலி பார்த்தீங்கன்னா, ஜோயா வந்து பேரண்ட்ஸ் வந்து வெளிநாட்ல இருப்பாங்கடா. ஸோ வந்து ஜோயா பார்த்தீங்கன்னாக்கா, ஆன்ட்டி கூட தான் இருப்பா. ஆன்ட்டி வீட்ல இருப்பா. பட் பார்த்தீங்கன்னாக்கா, மேக்ஸிமம் சுகாவோட வீட்ல தான் இருப்பா. என்னைக்காவது ஒரு நாள் தான் அவங்க வீட்டுக்கு போயிட்டு வருவா. மத்த நாள் முழுக்கவே சுகாவோட வீட்ல தான்டா இருப்பா. அங்கேயே தான் தூங்குவா. சுகாவோட ரூம்ல தான் இருப்பா. ஓகேங்களா? அந்த மாரி தான் இருப்பாங்க. ஓகே ஸ்வீட்டீஸ். என்னோட ஸ்டார்ட்டிங் இந்த ஸ்டோரி எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. நல்லா இருந்துச்சு அப்படின்னாக்கா, நான் இத அப்படியே கன்டின்யூ பண்றேன். இல்ல அப்படின்னாக்கா சொல்லுங்க. நான் அத அப்படியே சேஞ்ச் பண்ணணும் அப்படின்னாக்கா, நான் கொஞ்சம் சேஞ்ச் பண்றேன். எல்லாரோட கேரக்டர், எல்லாரோட ஆட்டிட்யூட்ஸ் எப்படி இருக்குன்னு சொல்லுங்க. இல்ல அவங்களுக்கு இப்படி குடுங்க, அப்படி குடுங்கன்னு உங்களோட ஒரு சஜஷன் இருந்தா கண்டிப்பா சொல்லுங்க. நான் உங்களுக்கு அந்த மாரி கேரக்டர் குடுக்குறேன். ஓகேங்களா? ஓகே ஃபைன். பாய். எனக்கு சப்போர்ட் பண்ற எல்லாருக்கும் தேங்க் யூ ஸோ மச்.